புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை போன வாரத்தில் வாசித்த அதே வசனம் தான் நம்ம திரும்ப அதை வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமீன். சத்தமாக சொல்லுங்கள். எல்லா காவலோடும் சொல்லுங்கள். உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமீன். அல்லேலூயா. நம்ம போன வாரத்தில் நம்ம நிறையா காத்து கொள்ளுகிற சம்பவங்களை குறித்து பேசணும். கவனிங்க. எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, யாராவது என்னை கவனிக்கலைன்னா எனக்கு எதுவும் வராது. ஆமீன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் தயவு செய்து தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணி எல்லாவற்றையும் கேட்க பண்ணுவாராக. அல்லேலூயா. சொல்லுங்கள். தகப்பனே சொல்லுங்கள். தந்தையே. தலையை நிமிருங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆலோசனை, நம்ம காரியங்களை கேட்கிறது வெளிப்புறத்தை குறித்து இல்லை, உள்புறத்தை குறித்து. எல்லா காவலோடும் என்ன செய்யணுமா? இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஆமென். நம்மளுடைய கண்ணை, காதை, மூக்கை, வாயை, வெளிப்புறத்தில் இருக்கிற அவயவங்களை குறித்து நான் இப்போ பேசலை. நல்ல கவனிங்க. உள்புறத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த வெளித்தோற்றத்தில் இருக்கிற இந்த சரீரங்களை, நம்ம வெளித்தோற்றத்தில் இருக்கிற இந்த அவயவங்களை காத்து கொள்ளும் போதெல்லாம் இது ஒரு அழகாக மாறிடுது. முகத்தை நம்ம நல்லா காத்து கொள்கிறப்போ முகத்தில் ஒரு அழகு தெரியுதா? ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா, உடற்பயிற்சி செஞ்சோம்னா உடம்புல என்ன செய்யுது? ஒரு மாற்றம் தெரியுதா? அழகு தெரியுதா? ஆமாவா இல்லைங்களா? அதே மாதிரி இந்த உள்ள இருக்கிற இந்த இருதயத்தை நம்ம காத்து கொள்ளும் போதும் உள்ள ஒரு அழகு தெரியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ வெளிப்புறமான அழகே பார்த்துக்கிட்டே இருக்கிற நமக்குள்ள இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்ன விரும்புகிறார் அப்படின்னா, இந்த வெளிப்புற அழகை பார்த்து மயங்குகிற கடவுள் இல்லை நம்மளுடைய ஆண்டவர். இப்போ எதை பார்த்து ஆண்டவர் விருப்பப்படுறார் அப்படின்னா, இந்த உள்ள இருக்கிற இருதயத்துக்குள்ள ஒரு அழகை பார்க்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. இயற்கையாகவே நீங்கள் ரொம்ப அழகு. இயற்கையாகவே நம்ம எல்லாரும் எப்படி ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் என்ன செய்ய போகிறதில்ல. யாராவது பாருங்கள், ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் இருக்கிறோமா? நம்மளாம் வித்தியாசமானவங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து, நான் வித்தியாச பிறவி சொல்லுங்கள். நான் அதிசய பிறவி சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. அழகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முகத்தோற்றத்தில் இருக்கிற ஒரு உருவத்தை பார்த்துட்டு இவங்க அழகா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? உண்மையான அழகு அது இல்லை. நேர்மை, நன்னடத்தை, நம்மளுடைய நற்குணங்கள், இதுதான் அழகு. சொல்லுங்க. என்னென்ன அழகு சொல்லுங்க. நேர்மையாக இருக்கிறது, நம்மளுடைய நடத்தைகளை பார்த்து சொல்றது, நம்மளுடைய குணத்தை பார்த்து சொல்றாங்கல்ல, இதுதான் என்னது? உண்மையான அழகு. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நல்லா கவனிங்க. வெளிப்புற அழகு இல்லை, உள்புற அழகு. சொல்லுங்க. வெளிப்புற அழகு கிடையாது. சொல்லுங்க. உள்புற அழகை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தெரியும், இருக்கிறது நமக்கு ஒரு 1/2 மணி நேரம். கவனமாக கவனிச்சிங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை குறித்து மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. 13-14 ஒரு சம்பவம் இருக்குது. சமாரிய பொண்ணு தனித்த நிலைகளில் தண்ணி மோக்கிறதுக்காக ஒரு கிணத்துக்கு என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த அம்மா அழகாக வந்துச்சா, டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்துச்சா, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வந்துச்சா, அப்படிலாம் ஆண்டவர் என்ன செய்யலை? பார்க்கல. நல்ல கவனிங்க. நல்ல கவனிங்க. எப்படி பார்க்கல? இந்த அம்மா நல்ல தலை சீவி இருந்துச்சான்னு பார்க்கல. எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருந்துச்சுன்னு பார்க்கல. முகத்தில் வெள்ளையாக இருக்கா, கருப்பாக இருக்கா அப்படின்லாம் பார்க்கல. ஏன்னா இந்த அம்மாவினுடைய எல்லா குணங்களையும் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். இப்போ இந்த அம்மா கிட்ட வந்து பேசுகிறப்போ வெளிப்புறத்தை பார்க்காம இவர் உள்புறத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வெளியில் அழகா இருந்திருக்கலாம்,
ஆனா உள்ள இருக்கிற செயல்பாடு உள்ளாவே அந்த அம்மாவுக்கு எப்படிதான் இருந்துச்சு? ரொம்ப அசிங்கம். ஆமென். இப்ப ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, உள்ள இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியில எடுத்து போட்டுட்டு உள்ள அழகுபடுத்தணும். அதுதான் அவருடைய வேலை. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியில தூக்கி எறிஞ்சிருவார், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவார். அவர் வந்துட்டார்னாலே உள்ள அழகா இருக்கும். அகத்தின் அழகு எங்க தெரியும் சொல்லுங்க? நம்ம முகத்துல என்ன செஞ்சிரும்? பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சில பேரை பாருங்களேன், ஆண்டவர் உள்ள வந்துட்டார்னாலே அவங்க இருக்கிற சுறுசுறுப்பு இது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, உடைய பார்க்கிறவர் அல்ல, நம்மளுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல. எதை பார்க்கிறவர்? நம்மளுடைய ஆண்டவர். சொல்லுங்க, நம்ம உள்ளத்தை பார்க்கிறவர். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு முக அழகு கூட என்ன செஞ்சிருக்கலாம்? நல்ல அழகா இருந்திருக்கலாம். ஆமென். ஏன்னா அவங்கள குறித்து சொல்றாங்க, அவங்க பல ஆண்களோட தவறான நிலைகளில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்குது? கிட்டத்தட்ட 5 புருஷர்கள் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. பல பேரோட அவங்க வாழ்ந்த நிலையினால அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் இந்த அம்மாவுக்கு ஒரு பட்டம் வச்சிருந்திருப்பாங்க. என்னன்னா, இது தவறான ஒரு ஆளு அப்படின்னு ஒரு பட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? வச்சிருக்கலாம். அல்லேலூயா. இதனால தண்ணிமோக்க வருகிறப்ப அந்த அம்மா தனியா தான் வர்றாங்களே ஒழிய அங்க இருக்கிற யாரும் இவங்களோட பேசுறதுக்கு ஒருத்த கூட என்ன செய்யல இல்ல. ஆமென். சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த அம்மாவுடைய வெளித்தோற்றம் எல்லாமே நல்ல அழகுள்ள நிலைகள்ல இருந்திருந்தாலும் இயேசு உள்ளிந்திரியங்களை பார்த்து உள்ளிந்திரியங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கணும்னு என்ன செஞ்சார்? நினைச்சார். அல்லேலூயா. நீங்க இயற்கையாகவே அழகுள்ளவர்களாய் நீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த காரியத்தை அழகுபடுத்தணும்னு இன்னைக்கு நினைக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், வெளி தோற்றத்துக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய சரீரத்தை அழகுபடுத்துறதுக்கு என்னென்னமோ பயன்படுத்துகிறோம். ஆமென். நல்ல சோப்புகளை பயன்படுத்துகிறோம், க்ரீம்களை பயன்படுத்துகிறோம், நிறைய பயன்படுத்துகிறோமா? உண்மையா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. வேற என்ன? நல்ல பவுடர் பயன்படுத்துகிறோம், இதையெல்லாம் பயன்படுத்துகிறோம். கேள்வி என்னன்னா, ஆவிக்குரிய நிலைகளில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க வெளித்தோற்றத்தை எந்த அளவுக்கு அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை விட முக்கியமானது உள்ள இருக்கிற இந்த இருதயத்தை அழகுபடுத்துற காரியம். நீங்க வெளித்தோற்றத்தை அழகுபடுத்துறது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் உள்ள இருக்கிற இந்த இருதயத்தை அழகுபடுத்துறதுக்கு நீங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னத பாட்டு 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறோமா? அப்ப இந்த பூமியில கருப்பா இருக்கிறவங்களும் எப்படி இருக்கிறாங்க? சொல்லுங்க. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற ஆளு உண்டு, வெள்ளையா இருந்தாலும் அழகா இருக்கிற ஆட்கள் உண்டு, சிகப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற ஆட்கள் உண்டு. ஆமாவா இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்ப அநேகருடைய முயற்சி என்னன்னா, என்ன மற்றவங்க பார்க்கிறப்போ என்ன அழகா இருக்கிறோம்னு என்ன செய்யணும்? சொல்லணும். என்ன நினைக்கிறாங்க? ஆமாவா இல்லைங்களா? ஆனா கர்த்தர் எப்படி விரும்புகிறார் அப்படின்னா, மற்றவங்க நம்மளை பார்க்கிறப்போ வெளித்தோற்றத்துல மட்டும் இல்லப்பா, இவங்க உள்ள இருக்கிற இருதயத்துக்குள்ள இருந்தும் இவங்க நிறைய நல்ல குணங்களை வெளிப்படுத்துறாங்க, உள்ளேயும் நிறைய அழகானவங்க அப்படின்னு சொல்லணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார்? சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. வெளித்தோற்றத்தை நீங்க அழகுபடுத்தி மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை அழகுள்ளவங்களா காட்டுறதுக்கு எப்படிலாம் நம்ம டெக்கரேஷன் பண்றோமோ இதை விட மேலான உள்ளத்தை அழகுபடுத்தி நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணுங்கிறத கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். சத்தமா சொல்லுங்களே. கர்த்தர் எதை பார்க்கிறவரா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றோம், இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஆள் யார் தெரியுமா? பாடுறோம்ல, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுங்க. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. நல்ல கைகளை தட்டி கூட பாடுவோமே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்,
மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, நம்மளுடைய வெளிப்புறத்தை அழகுபடுத்துறதுக்கு இந்த பூமியில அழகு சாதன கடைகள், அழகு சாதன பொருட்கள் ஏகப்பட்டது இருக்கு. தெருவுக்கு 10 கூட என்ன செய்யுது, வீதிக்கு 10 கூட என்ன செய்யுது, கடைகளை வச்சிருக்கிறாங்க. எந்த கடைக்கு போனாலும் பேரன்லவுளி இல்லாத கடையை என்ன செய்யறது இல்லை. ஆமே, ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. எந்த மளிகை கடைக்கு போனாலும் நல்ல ஒரு சோப்பு இல்லாத கடை எதுக்கு என்ன செய்யாது, இல்லாம இருக்காது. அல்லேலூயா. இப்ப நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. வெளிப்புறத்தை இந்த உலகம் அழகுபடுத்துவதற்கு பல்லாயிரக்கணக்கான கடைகளை வச்சிருக்குது. ஆனா தேவனாகிய கர்த்தர் இந்த உள்புறத்தை அழகுபடுத்துவதற்கு ஆண்டவரும் ஒரு பெரிய ஸ்டோர் வச்சிருக்கிறார். ஆண்டவரும் ஒரு பெரிய கடை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கடைக்குள்ள உள்ள அடிக்கடி நீங்க போயிட்டு வரும்போதெல்லாம் உங்களுடைய இருதயம் அழகாகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய முகம் அழகாகும், உங்களுடைய வாழ்க்கை அழகாகும், உங்க குடும்பம் அழகாகும், இதெல்லாம் அழகாகிக்கிட்டே இருக்கும். நீங்க அதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த 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 ஸ்டோர் ரூமே எது அப்படின்னா இதுதான். இதுக்குள்ளதான் நம்ம என்ன செய்யணும், போயிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க. சீப்பு இதுக்குள்ளதான் இருக்குது, ஃபேர் அண்ட் லவ்லி இதுக்குள்ளதான் என்ன செய்யுது, எண்ணெய் பாட்டில் இதுக்குள்ளதான் இருக்குது, வேற என்ன இருக்குது, ஆமா ஆமா செண்டு பாட்டில் இதுக்குள்ளதான் இருக்குது, வேற என்ன, எல்லா அழகு சாதன பொருட்களும் இருக்கிற இடம் இதுதான். இதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்தாலே உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நிச்சயமா என்ன செஞ்சிருவார் சொல்லுங்க, அழகுபடுத்திடுவாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு காரியத்தை ஸ்ட்ராங்கா புரிந்துக்கலாம். வெளிப்புறத்துல நாம காண்பிக்கிற எதுவும் உண்மையான அழகு இல்லை. உண்மையான அழகு இதுதான். உலக அழகின்னு சொல்ற ஒரு காலத்துல டயானான்னு ஒருத்தவங்க உலக அழகியா இருந்தாங்க. அதுக்கடுத்து ஐஸ்வர்ய ராயின்னு ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, உலக அழகியா என்ன செஞ்சாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்க. இவங்களை பார்க்குறப்போ முகத்தை பார்த்தா உலக அழகின்னு சொன்னாங்க. சொல்லுங்களேன், உலக அழகின்னு எதுக்காக சொன்னாங்க? அந்த உலக அழகின்னு சொல்கிறப்போ அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய குணம், இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்கள உலகத்துக்குள்ளே ஒரு பெரிய அழகின்னு சொல்லி பட்டம் வைப்பாங்களே ஒழிய அவங்களுடைய முக அழகை பார்த்து மட்டும் என்ன செய்ய மாட்டாங்களாம், அழகுன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நல்ல குணத்தில் பெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. உங்களை யாராவது இப்படி சொல்லணும் என்னன்னா நீங்கள் ரொம்ப எல்லா காரியத்திலையும் நல்ல நிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாலே நீங்கள் குணத்தில் பெஸ்ட்டான ஆளுன்னு சொல்லி என்ன செய்யணும். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. வெளிப்புறத்தில் காட்டுகிற எந்த அழகும் ஆபத்தானது. நல்லா கவனிங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் சம்பவத்தை மட்டும் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ஆமென். ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் முதல் பாவமே எதில் தான் வந்துச்சு சொல்லுங்க. முதல் பாவமே எதில் தான் வந்துச்சு? இந்த கனியை அந்த பிசாசு காமிக்கிறப்ப எப்படி காமிச்சான்? பார்வைக்கு இன்பமா இருந்துச்சான். அதை பார்க்கிறப்ப இச்சிக்கத்தக்கதான ஒரு பொருளா என்ன செஞ்சான். இப்ப முதல் பாவமே பிசாசு கொண்டு வருகிறப்போ எப்படித்தான் கொண்டு வருகிறான் அப்படின்னா வெளிப்புறத்துல அதை அழகா காமிக்கிறான். நமக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. சில காரியங்களை சபைக்குள்ள கொஞ்ச நாளா நம்ம நிறைய கண்டிக்கிறோம்ல, நிறைய கண்டிக்க என்ன உண்டாகுது எனக்கு தெரியல. ஆமென். ஆனால் நிறைய பேர் அதை குறித்து நல்ல நிலைகளில் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருகிறதாய் சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் நான் உங்களுக்கு நல்ல கவனிங்க. வெளிப்புறத்தில் நாம் பார்க்குற எந்த நிலைகள்லையும் அழகுள்ளதாய் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது. உள்புறத்தின் தோற்றத்துக்குள்ளே இருக்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, அழகுள்ளதா நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல நீங்கள் ரசிக்கலாம், தப்பு கிடையாது. இயற்கைகள் எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்குது. ஆமென். ஒரு வீடு நல்லா இருக்குதுன்னா ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் சொல்லலாம். ரசிப்பது தப்பே கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் இந்த கனியை காமிக்கிறான்.
அது எப்படி இருக்கு அப்படின்னா பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கு, புசிப்புக்கு ரொம்ப இன்பமா இருக்கும்னு உணர்வையே அது என்ன செய்யுது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு 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 ஆணை பார்க்கிறப்போ, ஒரு பெண்ணை பார்க்கிறப்போ, பிசாசு முகத்தை பார்த்த உடனே எதைத்தான் உண்டாக்குறான் அப்படின்னா இச்சையை தான் உண்டாக்குறான். முதல் எடுத்த உடனே அவன் உண்டாக்குறது இச்சை தான். அது அடுத்தவனுடைய மனைவி, இது அடுத்தவனுடைய கணவர், இதை நம்ம தவறான விதத்துல பார்க்க கூடாது, தவறான விதத்துல நினைக்க கூடாது, தவறான எண்ணங்களோட பேசக்கூடாது. இந்த உணர்வுகள் எதையும் என்ன செய்யறது இல்லை, நம்ம உள்ளத்துக்குள்ள கொண்டு வர விடுறது இல்லை. அல்லேலூயா, ஆமாவா இல்லைங்களா? பிசாசு கொண்டு வருகிற முதல் அடித்தளம் எது அப்படின்னா அவங்கள பார்க்கிறதுக்கு பார்வைக்கு எப்படி இருக்குது. ஆமென், சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க கவனமா நீங்க கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகம் மாறாது. சத்தமா சொல்லுங்க, இந்த உலகம் என்ன செய்யாது சொல்லுங்க, நாமளாவது மாறி ஆகணும். சொல்லுங்க, உலகம் மாறாது, சொல்லுங்க நம்மளாவது மாறி ஆகணும். ஆமென், சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா அல்லேலூயா. நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு இல்லையா, மதுபானம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, பளபளப்பா இருக்கும். ஆமென், உள்ள போனுச்சுன்னா எப்படி இருக்குமா? பாம்பை போல கடிக்கும். அவர் சொன்ன நான் இப்படி விரியனை போல் தீண்டும், பாம்பை போல அது என்ன செய்யும், கடிக்கும். அல்லேலூயா. ஆமா, இது 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 நம்மளை எப்படி நடத்தும் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா, ஆனா குடிச்ச உடனே தான் அதனுடைய செயல்பாடை நமக்கு என்ன செய்யும். ஆமென். அது நீங்க நீதிமொழிகள் 23 29 இருந்து 31 வரைக்கும் நீங்க போய் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதை குறித்து நீங்க நல்லா நீங்க அறிந்து கொள்ளலாம். அந்த பாட்டு கூட நம்ம பாடுறோம் இல்லையா, யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் அம்மா யாருக்கு சண்டைகள், யாருக்கு பூலம்பல் யாருக்கு காயம் யாருக்கு சிவந்த கண்கள் அம்மா யாருக்கு சிவந்த கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி வாழ்பவர்க்கே களப்புள்ள சாராயத்தை நாடும் மாந்தருக்கே, மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி வாழ்பவர்க்கே, களப்புள்ள சாராயத்தை நாடும் மாந்தருக்கே. அந்த அதிகாரத்தை கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். அது என்னென்ன செய்தான் பாருங்க. பாம்பை போல கடிக்குமா, விரியனை போல தீண்டுமா, உன் கண்கள் பரஸ்திரியின் மேல நோக்கமா இருக்குமா, உங்க உள்ளங்கள் தாறுமாறானவைகளை பேச ஆரம்பிக்குமா. பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்கிறதுனால குடிச்சு விட்ட உடனே என்னென்ன கெட்ட வார்த்தை வருது. ஆமென், அல்லேலூயா. நடு கடலில் சயனிக்கிறவனை போல பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போல நம்மளை உண்டாக்கி கொண்டு வந்துருமா. அடிச்சார்களாம், அவங்களுக்கு நோகலையாம். அரைந்தார்களாம், அவங்களுக்கு என்ன இல்லையா, சொரணை இல்லையா. அல்லேலூயா. இப்ப இதோட விட்டுட்டா பரவாயில்லைங்க. அது சொல்லுதுங்க, பின்னும் நான் அதை என்ன செய்வேன், தொடர்ந்து தேட எப்போதும் விழிப்பாய் இருப்பேன். குடிச்சவங்களுக்கு மறுபடியும் குடிக்கணும்னு நினைப்போறதா வரலைங்களா. அல்லேலூயா. நீங்க பார்வைக்கு அழகா இருக்கிற எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆபத்தானவைகள். ஆமென், சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் தாவீதை பார்க்க சாமுவேல் போறப்போ முக அழகா பார்க்காதப்பா, உள்ளத்துக்குள்ள இருக்கிற அழகன்னு என்ன செய்ய பாருன்னு ஆண்டவரே என்ன செஞ்சார், சாமுவேலுக்கிட்ட இருக்கிற 7 பேர் வரிசையா நிக்கிறாங்க. 7 பேரையும் சொல்றாரு, இவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறான் அவர் சொல்றாரு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் முகத்தை பார்க்கிறவன் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறவன். அல்லேலூயா. அங்கே ஏலி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அன்னாள் போய் ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ண போற இடத்துல ஏலி முகத்தை பார்த்துட்டு ஒரு 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 கற்பனையோட ஒரு கதையை கட்டுறான். ஆனா வேதம் சொல்லுது, அவன் முகத்தை பார்த்தான். கர்த்தரோ அன்னாளினுடைய இருதயத்துக்குள்ள இருந்து குமுறி அழுகிற அந்த அழுகையின் சத்தத்தை என்ன செஞ்சார். அல்லேலூயா. கர்த்தர் இருதய அழகை தான் பாப்பாரே ஒழிய, ஆமே நம்மளுடைய முக அழகை கர்த்தர் பார்க்கிறவர் இல்லை. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. வேகமா சில காரியங்களை நம்ம சீக்கிரமா பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம், அவ்வளவுதான். இப்ப எது அழகு, எதுங்க உண்மையான அழகு? ஆமென். முக அழகு இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரீர அழகு நம்ம அழகு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எதுங்க உண்மையான அழகு? வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 31:30 வேகமா வாசிங்க. வேகமா வாசிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது,
அழகும் வீண். ஆ. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். முதல்ல நல்ல கவனிங்க, ஆண்டவர் இங்க சொல்லி கொடுக்கிறாரு எது அழகு அப்படின்னா, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ள வெளிப்படுதோ அதுதான் அழகு, அவங்க தான் அழகுள்ளவர்கள். அல்லேலூயா. அதே மாதிரி இது பெண்களுக்கு சொல்லப்படுறது. அதே சங்கீதம் 128 ஒன்ன வாசிங்களே. சங்கீதம் 128 ஒன்ன வேகமா வாசிங்களே. எது அழகுன்னு பாருங்களேன். சங்கீதம் 128 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப நல்ல கவனிங்க அம்மா மாதிரி, நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஆண்களையும் கர்த்தருக்கு பயப்படணும்னு நினைக்கிறாரு. தேவனுக்கு பயப்படுகிற பெண்களும் என்ன செய்யணும்? அவருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். ஆமென். சொல்லுங்க, பெண்களும் கடவுளுக்கு பயப்படணும். சொல்லுங்க, ஆண்களும் கடவுளுக்கு என்ன செய்யணும்? இப்ப யாரு தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அவருடைய பார்வையில அழகுள்ளவர்களா பார்க்கிறார். அழகு வீணு, சௌந்தரிய வஞ்சனை உள்ளது. ஆனா கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு நபர் தான் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க, யாரு கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவங்க மட்டும் அழகா இருக்க மாட்டாங்களாம். அவங்க மனைவி வீட்டோரங்களில் என்ன செய்வாங்க? கனிதரும் திராட்சை செடியை போல என்ன செய்வாங்க? பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஒலிவ மர கன்றுகளை போல என்ன செய்வாங்களா? அப்போ நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற போது என்னுடைய குடும்பமும் அழகுள்ளதாய் மாறுகிறது. இன்னமும் உங்களுக்கு தெளிவா சொன்னா, நான் கடவுளுக்கு பயப்படுகிறப்போ கர்த்தர் என்னை அழகுபடுத்துகிறார். எனக்குள்ள இருந்து என் குடும்பமும் எப்படி மாறுது? அழகா என்ன செய்யுது? அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் கடவுளுக்கு பயப்படுறேன்னா என்னுடைய மனைவியை தவிர நான் யாரையும் தப்பான சிந்தனையோட என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்களேன் சத்தமா, ஆமாவா இல்லைங்களா? இப்ப நான் கடவுளுக்கு பயப்படுறேன்னா என் மனைவி கிட்ட எந்த விதமான ஒளிவு மறைவு என்ன செய்யாது. சத்தமா சொல்லுங்களே, ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி எப்போது அப்படியே அழகுள்ள பொண்ணாவே நின்றுகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அழகு சமாதானத்தை கொடுக்குமா? சொல்லுங்க, இதுதான் சமாதானத்தை கொடுக்கும். நம்மளுடைய கேரக்டர் தான் எதை கொடுக்கும்? சொல்லுங்க, சமாதானத்தை என்ன செய்யும்? ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்கிறது இல்ல, மனைவிக்கு கணவர் எப்படி இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. சில குடும்பங்கள்லங்க செல்போன்ல கூட உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க. எதுல உண்மையா இருக்கிறது இல்ல? வீட்டில் இருக்கிற கணவர் செல்போனை எடுத்து வீட்டுக்காரமாட்ட செல்போனை எடுத்துட்டாலோ இல்ல வீட்டுக்காரருடைய செல்ல வீட்டுக்காரமா எடுத்து பார்த்துட்டாலோ, ஏன் செல்போனை எடுத்தான்னு என்ன செய்யறாங்க? இதுல பாஸ்வேர்டு போட்டிருக்கிறது கூட கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, ஆமென், அல்லேலூயா. சிலருடைய குடும்பங்கள்ல கணவர் மனைவி கிட்ட உண்மையை சொல்றது இல்ல, மனைவி கணவர் கிட்ட என்ன செய்யறது இல்ல. ஆமாவா இல்லைங்களா? சிலருடைய வீட்டுல எங்க எவ்வளவு தாங்க கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீ நான் கட்ட போற. சிலருடைய குடும்பங்கள் அழகா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குடும்பங்களுக்குள்ள என்ன இல்லை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க. என்ன இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, பலருடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பிள்ளைகள் எவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்டா உண்மையை சொல்றது இல்லை, கணவர் கேட்டா உண்மையை சொல்றது இல்லை, மனைவி கேட்டா உண்மையை சொல்றது இல்லை. ஏன்னா இவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே என்ன செஞ்சிடும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். நிறைய குடும்பம் அழகற்ற நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம், எந்தெந்த காரியத்துல உண்மையா இருக்கணுமோ அந்தந்த காரியங்கள்ல அவங்க உண்மையா இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இவங்களுடைய நடவடிக்கையில உண்மையா இருக்கிறது இல்லை, இவங்க பேச்சில் உண்மையா இருக்கிறது இல்லை, இவங்க செல்போன்ல உண்மையா இருக்கிறது இல்லை, இவங்களுடைய கேரக்டர்ல உண்மையா இருக்கிறது இல்லை. இதுல எல்லாம் உண்மையா இல்லாததுனால குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சிக்கல் பிக்கல் பிடுங்கல், இது எல்லாம் குடும்பத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்க போனோம்னா, ஒரு குடும்பத்துல ஏன் நீங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீன்னு கேட்டேன். நான் அவங்ககிட்ட, சர்ச்சுக்கு வரக்கூடியவங்க தான்,
ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீன்னு கேட்டா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான், இவர் சர்ச்சுக்குள்ள உங்கள்கிட்ட நடந்துக்கிறது மாதிரி என் வீட்டில் இவர் என்ன செய்யறது இல்லை, இவங்க நடக்கிறது இல்லை, அதனால இவருடைய கேரக்டரை பார்த்தேன், சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், அதனால நான் வர்றதில்லை. எப்படியா? அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கிற குணத்தை எங்க வெளிப்படுத்துறது இல்லையா அவங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுதுங்க, பொன்னாபரணங்களை நீங்க அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலும் நல்ல ஒரு இச்சை அடக்கத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டரை நீங்க என்னைக்கு சபைக்குள்ள இருந்து வெளிப்படுத்துறது மாதிரி குடும்பத்துக்குள்ளே வெளிப்படுத்துறோமோ, ஆமே, அப்பதான் குடும்பமே நம்ம சர்ச்சுக்கு நம்ம இடத்துல என்ன செய்யும். அடுத்த கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். என்னைக்காவது உங்க வீட்டுக்காரட்டையோ வீட்டுக்கார அம்மா கிட்டையோ இல்லை உங்க பிள்ளைகளிடத்துலையாவது என்னைக்காவது ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். ஏங்க, நம்ம கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இல்லை ஏமா கல்யாணம் ஆகி நமக்கு திருமணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, உன் மனசை கஷ்டப்படுத்துறது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்கிறேனா சொல்லுமா, அப்படி இருந்தால் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அடிக்கடி கேட்டுக்கிறது உண்டா? சொல்லுங்களே, நான் சொல்கிறது சொல்லுங்களே. அப்படி யாராவது கேட்டிருக்கமா? அப்படி ஒரு வார்த்தையை இங்கே கேட்டுட்டு போய் நீங்கள் வீட்டில் போய் கேட்டு பாருங்களேன். என்ன கவாஸ்கர் பிரதர், அப்படி ஒரு வார்த்தையை என்ன செய்வோம்? ஆமாம், கேட்டு பாருங்களேன். என்ன தெரியுமா நடக்கும்? என்னங்க சொல்றீங்க, என்ன கேட்டிய, என்னப்பா சொல்றீங்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆமே, அவங்களுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு, என் வீட்டுக்காரம்மா இப்படி ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிருச்சு, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. சிலருடைய நடவடிக்கைகளை பாருங்களேன், வீட்டில் வீட்டுக்காரம்மாவோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேச மாட்டாங்க. வீட்டுக்காரரோட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசணுங்கிற நேரத்தை என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா எங்கேயாவது வேலை பார்க்குற இடத்துல யாராவது தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட போய் 1.5 மணி நேரம் சொல்லுங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருப்பா, பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிங்க, தேவனுடைய குடும்பம், தேவனுக்குள்ள நீங்க மனமகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டுமானால், கர்த்தருடைய அழகு குடும்பத்துக்குள்ள வெளிப்பட வேண்டுமானால், நீங்க உங்க கணவரிடத்துல செலுத்த வேண்டிய சந்தோஷத்தின் நேரங்களை, வார்த்தையின் நேரங்களை, பேச்சின் நேரங்களை உட்கார்ந்து அதிகமா செலவு பண்ணணும். கணவர்கிட்ட செலவு பண்ணணும், மனைவி கிட்ட செலவு பண்ணணும், பிள்ளைகளிடத்துல செலவு பண்ணணும். அப்படி நீங்க நேரங்களை அதிகமா செலவு பண்ற காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது நிச்சயம் குடும்பம் அழகா இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆமா, போய் இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்றோமா இல்லைங்களா? அல்லேலூயா. சொல்றோமா இல்லையா? இவகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரங்காலம் இல்லையாக்கும். ஆனா ஒரே ஆளுக்கிட்ட, வெளியில் இருக்கிற சின்னம்மா கிட்ட, வெளியில் இருக்கிற சித்தப்பா கிட்ட, வெளியில் இருக்கிற அத்தை கிட்ட, வெளியில் இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட, அக்கா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுக்கா, சாப்பிட்டியாக்கா, காலையில் என்ன குழம்பு, மத்தியானம் என்ன குழம்பு, என்ன வச்ச, அம்மா சொல்லு, ஆட்டுக்குட்டி சொல்லு, நம்ம என்ன சொல்றதுக்கு நமக்கு நேரம் இருக்குது? இருக்குதா இல்லைங்களா? சொல்றோமா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமென். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியை விசாரிக்கிறதுக்கு, வீட்டில் இருக்கிற கணவரை விசாரிக்கிறதுக்கு, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறதுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது. பேசித்தான் பாருங்களே. நீங்க, நான் நினைக்கிறேங்க, உண்மையிலே உங்களை எந்திரிச்சு நிற்க வச்சு யார் யார் வீட்டுக்காரர் இங்கே நிற்கிறாங்களோ எங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது மனசு கஷ்டப்படுத்துறது மாதிரி நான் இது வரைக்கும் அதை நடந்திருக்கிறாமா அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதோட அவருக்கு இருக்கிற பிரச்சனை பாவம் என்ன செஞ்சிடும், இருக்கிற பிரச்சனையும் அவரை விட்டு என்ன செஞ்சிடும். வாயா வா, இன்னைக்கு தான் நீ வழியேக்க மாட்டேன, நீ இவ்வளவு நாள் சொல்லாததெல்லாம் கொட்டி என்ன செய்கிறேன் கவுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம் அல்லேலூயா. இதில் நீங்கள் பேசி பாருங்க. ஆமென். மனசை துக்கப்படுத்தி இருக்கிறேனா, நான் மனசை சந்தோஷப்படுத்துறேனா, இதை நீங்கள் உட்காந்து பேசி பாருங்க. அல்லேலூயா. இப்படி பேசுகிறப்ப என்ன உண்டாகும்னா, குடும்பத்துக்குள்ள ஒரு அழகு வெளிப்படும். என் வீட்டுக்காரம்மா எதையும் என்னை கேட்காம என்ன செய்யாது. சில வீட்டில் பாருங்களே, கேட்காம லோனுக்காரனை வர சொல்லி கடனை வாங்கி எல்லாத்தையும் முடிச்சிருப்போம். கேட்காம என்ன செஞ்சிருப்போம், கேட்காம லோனுக்காரனை வாங்கி எல்லா காரியத்தையும் முடிச்சிருப்போம். கடைசியில் தெரிஞ்சு போச்சுன்னா, தெரிஞ்சு நீ இப்போ என்ன செய்ய போற, இவங்க கேட்குற கேள்வி, ஊர் உலகத்துலலாம் வாங்கலையா கடை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க.
ஆமே, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அன்னைக்கு கூட அந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, அதிகமாக கடன் வாங்க வைக்கிறதே வீட்டில் இருக்கிற பெண்கள் தானா. கடன் யாருக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்க, யாருக்கு கொடுக்குறாங்க? ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஆமாம், நீங்கள் எங்கே போனாலும் கடன் யாருக்கு தான் வர ஏறுது? பணம்லாம் ஏறுறது சொல்லுங்க, யாருக்கு தான்? பெண்களுக்கு தான். அல்லேலூயா. இவங்க நினைச்சா என்ன செஞ்சு போடலாம்? கடனை வாங்காம என்ன செஞ்சு போடலாம்? ஸ்டாப் பண்ணி போடலாம். ஆமாவா இல்லைங்களா? ஆனால் கடனை வாங்க வைக்கிற முதல் ஆளே யார் அப்படின்னா இவங்க தான். பக்கத்து வீட்டில் ஆதார் கார்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி செராக்ஸ் எடுக்க, இவங்க செராக்ஸ் எடுத்து 10 வச்சிருப்பாங்க எப்போதுமே ரெடியாகவே. நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து என்ன செஞ்சிருவாங்க. கேட்க நீங்கள் பாருங்களேன், ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. இப்போ இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை தலையை விரித்து ஆட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்கள் போல் இந்த நாட்களில் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நிறைய கடன் தான். நிறைய கடன். சரி, நம்மளுடைய வீடுகளில் நிம்மதி சமாதானம் இதெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நிறைய காரியம். செல்ஃபோனில் ரகசியமாக உட்காந்து பேசுறது, நம்மளுடைய குடும்பத்தை தவிர மற்றவங்ககிட்ட உட்காந்து அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்ம மனைவிட்டையோ பிள்ளைகளிடத்துலையோ நேரங்களை செலவு பண்ணி உட்காந்து பேசுறது இல்லாத நிலைமைகள். இது எல்லாம் என்ன செய்யும்? பணம் சம்பாரித்து கொடுத்து என்ன செய்ய? சில பேர் பெண்கள் வீட்டில் சொல்கிறாங்கல்ல, சம்பாரித்து கொடுத்து என்ன செய்ய? ஒரு கொஞ்ச நேரம் கூட பிள்ளைகிட்ட உட்காந்து என்ன செய்யறதில்ல, நேரம் செலவிடுறதில்ல. கொஞ்ச நேரம் மனைவி கிட்ட உட்காந்து நேரத்தை செலவிடுறதில்ல. சம்பாரித்து கொடுத்து என்ன செய்யன்னு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த வேதத்துக்கு உள்ள பிரவேசிங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத இந்த வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆமே, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, சில வீடுகளில் வெளிப்புறத்தில் போகிறப்போ நம்ம ரொம்ப டிப்டாப்பாக அழகாக நம்ம போயிடுறோம். எப்படி போயிடுறோம்? அதுக்கு பேர் எப்படி? டிப்டாப்பாக போயிடுறோம். ஆமே, வெளிப்புறத்தை அழகா வச்சுட்டு வெளியில போயிடுறோம். ஆனா வீடு எப்படி இருக்கிறது இல்ல? சொல்லுங்க, எப்படி இருக்கிறது இல்ல? சத்தமா சொல்லுங்களே, எப்படி இருக்கிறது இல்ல? அல்லேலூயா. ஆமென். இளையாங்குடியில ஒரு சபையில உண்மையா நடந்த காரியம். இளையாங்குடியில ஒரு சபையில வீட்டுக்காரர் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார். 2 காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஒன்னு, டெய்லி வீட்டை சுத்தமா வச்சுக்கிறீங்க, துணிமணியை துவைச்சு போடுங்க. 3வது காரியம், முக்கியமான காரியம், குளிங்க. என்னது? சர்ச்சில் நடந்தது, இப்பவும் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. என்னது? 3 காரியம். என்ன காரியம்? வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறங்க, வீட்டில் இருக்கிற துணிமணிகளை துவைங்க, டெய்லி குளிங்க. சொல்லி பார்த்தாரு, அடிச்சு பார்த்தாரு, முடியாத பட்சத்தினால என்ன நடந்து போச்சு? ஆமே, அல்லேலூயா. சிலர் வீட்டை அழகா வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஆனா வெளியில புறப்பட்டு போறப்ப சிலர் எப்படி போயிடுறாங்க? டிப்டாப்பா வெளியில புறப்பட்டு போறது மாதிரி நினைச்சுறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்புற அழகை விரும்புறது இல்லைங்க. கர்த்தர் உள்ள இருக்கிற இந்த அழகைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார். அதுக்காக நீங்க தலையே சீவக்கூடாதுன்னு சொல்றீங்களான்னு கேட்டுறாதீங்க. கண்டிப்பா சீவணும். ஆமே, அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ் போடணும், தப்பு இல்லை. ஆனால் இதை விட நீங்க உங்களுடைய இருதயத்தை அழகுபடுத்துகிறதுல முக்கியத்துவம் செலுத்துங்க. ஆமே, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு தடவை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணம் இப்போ ஞாபகம் இருக்கிறத வச்சுக்கிறீங்களே. இப்போ நான் மறுபடியும் சொல்லித்தரேன். முதன்னு எங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே. எனக்கும் சாய்ஸுக்குமே திருமணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிறீங்களே. முதன்னு கல்யாணம் நடக்குது. இப்போ முதன்னு கல்யாணம் நடந்த உடனே எல்லாரும் எப்படி வருவாங்க? பொண்ணு எப்படி இருக்கு, மாப்பிள்ளை எப்படி இருக்கு, அப்படிதான் பார்க்க வருவாங்க. ஆமாவா இல்லைங்களா? நீங்க பாக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து, மாப்பிள்ளை எப்படி இருக்கு, பொண்ணு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்காம என்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பொண்ணு இப்படி டெக்கரேஷன் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல இப்படி நிக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே. என்ன செய்வோம்? அட ஒரு 10 நாள் ஆச்சுங்க. அட ஒரு 30வது நாளும் இதே சேலையை கட்டிட்டு கழுத்துல எல்லாம் செயின்லாம் டெக்கரேஷன் போட்டுட்டு இப்படி நிக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே. என்ன செய்வோம்? கோவம் வருமா? அம்மா, கல்யாணம் அன்னைக்கு தான் உன் அழகை பார்க்கலாம். மறுநாள்ல இருந்து உன் அழகு முக்கியம் இல்லம்மா, உன் குணம்தான் முக்கியம். வீட்டில் உள்ள கணவருக்கு வேலையை பாரு, வீட்டில் உள்ள குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு வேலையை பாரு. இந்த காரியத்தை செய்யி, அந்த காரியத்தை செய்யி. இந்த நிலைகள் எல்லாம் நீ ஒழுங்குபடுத்தினாதான், குடும்பத்தில் இருக்கிற குணத்தை வெளிப்படுத்தினாதான் நீ நல்ல மருமக, நல்ல மனைவிங்கிறத என்ன செய்வாங்க? சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா.
நீங்க நீதிமொழிகள் 31:10 வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்களே. வேகமா வாசிங்களே. மணி முடிஞ்சிருச்சு. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாரு? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அல்லேலூயா. இங்க என்ன தேவையில்லைன்னா வெளித்தோற்ற அழகு இல்லைங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிற நபர்கள் வேண்டும். ஆமென். அன்னைக்கு கூட அதை வாட்சி பார்க்கும்போது அந்த அதிகாரத்தை நீங்க வாட்சிங்கன்னா தெரியும். ஒரு ராஜாவுக்கு ஒரு அம்மா எழுதுது. இது யார் எழுதல? சாலமோன் எழுதல. அங்க இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒரு தாய் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு கணவர் எப்படி இருக்கணுங்கிறத அந்த அதிகாரம் முழுவதும் என்ன செஞ்சு கொடுக்குது. சரி, என்ன கிறிஸ்டியக்கா அங்க விளையாண்டு என்ன பண்ண போறீங்க? இங்க கவனிங்க. ஆமே, கவனிங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், அவர் இயேசு, இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு. இயேசு, இயேசு. சரி, போது நல்லா கவனிங்க. நமக்குள்ள இருக்கிற இப்ப இருக்கிற இந்த தோற்றத்தின் அழகை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. ஏன்னா இது நிரந்தரமானது இல்லை. என்ன செய்யறது இல்லை? அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நிறைய முடி இருக்கும், வயசு ஆக ஆக முடி என்ன செய்யாது, இருக்காது. ஆமென். ஆமாவா இல்லைங்களா? இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப சொட்டை விழுந்துருச்சு, முடிஞ்சிச்சு. ஆமென். அவ்வளோதான். காலங்கள் இருக்க இருக்க எதுக்கு நிறைஞ்சு நிலையானது இல்லை. ஆமென். அல்லேலூயா. அண்ணன் தான் ஜோசுவா அண்ணன் தான் சொல்லுவாங்க, வயசு பருவத்தில் பளபளன்னு இருக்கிற உடம்பு காலங்கள் ஆன உடனே தொலைன்னு என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, சின்ன சின்ன சம்பவங்களை வேகமாக பாருங்களேன். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 16-15 மட்டும் வேகமாக வாசிங்களே. லூசிபரை குறித்து எழுதுகிற ஒரு வார்த்தை இது. வேகமாக வாசிங்க. 16-15. நீயோ வென்றால் உன் அழகை நம்பி. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, அழகை நம்புறாங்க. உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து. அதாவது சில பேர் சொல்றாங்கல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கிறன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால இவங்க எப்படி போயிடுறாங்கன்னா சோரம் போயிடுறாங்க. வழிபோக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம். இதனால எதுவா மாறிடுறாங்கன்னா இவங்க வேசியாகவே சிலர் என்ன செஞ்சிடறாங்களாம். நல்லா கவனிங்க. சிலருக்கு அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நல்ல அழகா இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னா, என்ன வந்துருது, தலையில கிரீட வச்சது மாதிரி என்ன செஞ்சிருது. இப்போ இது உலகத்துக்குள்ள போய் சபைக்குள்ளேயே இது என்ன செஞ்சிருது. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ட்ரெண்டிங் நிறைய இருக்குது பாருங்க. கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்களை காதலிக்கிறது என்ன ட்ரெண்டு. இது உலகத்துக்குள்ளேயும் போய் எங்கேயும் வெளிப்படுது. நல்லா கவனிங்க அக்கா, நல்லா கவனிங்க. என்னவா இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். என்னது? கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்களை காதலிக்கிறது, கல்யாணம் ஆனவங்களை காதலிக்கிறது. இதெல்லாம் எப்படி இப்போ மாறி போச்சு அப்படின்னா, ஒரு மனைவிக்கு ஒருத்தராய் வாழுகிற நிலைகள் மாறி உலகம்தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா சபைக்குள்ள இருக்கிறவங்களும் அப்படித்தான் என்ன செய்யறாங்க, செயல்படுகிற காலங்கள் வந்துருச்சு. அதனால நான் உங்களுக்கு இன்னைக்கு போதிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நபரு கரெக்டா உங்களுக்கு 41 வயசு ஆகுது. நல்ல கவனிங்க, 41 வயசு. அந்த நபர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறார். அந்த பொண்ணு ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. இவரும் கல்யாணம் பண்ணி ஒரு சூழ்நிலையில வந்துட்டாரு. இப்போ அந்த பொண்ணுடைய கணவர் குடிச்சிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாராம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு, பல வருடங்கள் கழிச்சு இவர்கிட்ட இப்ப போன்ல கான்டாக்ட் பண்ணி இப்ப என்ன செய்துன்னு கேட்டா, அந்த பொண்ணு திரும்பவும் இவர் என்ன செய்தான். பாவம் சபைக்குள்ள எப்படி வெளிப்படுது பாருங்க.
பாவத்தினுடைய நிலைகள் சபைக்குள்ள எப்படி வெளிப்படுதுங்கிறத பாருங்க. வெளியில கொண்டு போயிட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம். ஆமா, அப்படி நின்றுக்கிட்டு கூட கேட்டு பாருங்க. ஆமேன், கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் கவனமா சில காரியங்களை நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? ஆமேன், கர்த்தர் நல்லவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமேன், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஓ மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு. இதையெல்லாம் கர்த்தர் இந்த நாட்கள்ல சபைக்குள்ள உடைச்சு சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அழகுபடுத்த புதுப்பிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபைக்குள்ள இருக்கிற நம்ம வயது முதிர்ந்தவர்கள், அந்த வயது முதிர்ந்த ஆண்கள் தான் பேசணும். பெண்கள் பெண்களோட பழகுறதா நமக்கு நல்லது. அல்லேலூயா. இதை விட்டுட்டு தவறான விதங்கள்ல பழகி, தவறான விதங்கள்ல பேசி, தவறான விதங்களோடு கூட நாம் செயல்படுகிறப்போ பரிசுத்தம் என்ன செய்யப்படுது? சீரழிக்கப்படுது. ஆமென், சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்தம் என்ன செய்யப்படுது? அல்லேலூயா. அதனால தான் நான் மறைமுகமா நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் நம்மளுடைய கணவர்கிட்ட பேசுற நேரங்களை விட, மனைவி கிட்ட பேசுற நேரங்களை விட, மற்றவர்களிடத்துல பேசுறதுக்கு அதிக முக்கியத்துவம் யாரு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ பரிசுத்தத்தை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நிறைய பேர் நம்மளுடைய அழக 2வது எசேக்கியேல் 28:17 கூட வாசிருங்களே. 28:17 நினைக்கிறேன். வேகமா வாசிருங்களே. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அழகு என்ன கொடுக்குதான்? சத்தமா சொல்லுங்களே. மேட்டிமையை கொடுக்குதான். உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். அல்லேலூயா. இது நீங்க வசனத்தை ஃபுல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா இது யாரை குறித்து பேசியிருக்கிறாருன்னா, யாரை குறித்து? லூசிபரை குறித்து பேசின வார்த்தை. இப்போ லூசிபர் எதனால தான் விழுந்தானா? சொல்லுங்களேன், எதனால தான் விழுந்தானா? அல்லேலூயா. நீங்க உங்களுக்காக தேவன் தந்த கணவரையும், உங்களுக்காக தேவன் கொடுத்த மனைவியையும் அழகுள்ளவர்களா பாருங்க, அழகுள்ளவர்களாய் ரசிங்க. ஆனா வேறு விதமான நிலைகள்ல நாம் ரசிக்க தொடங்கும் போது நாம் யாருடைய பிள்ளைகளா மாறுறோம் அப்படின்னா லூசிபரனுடைய சந்ததியாராய் நம்ம மாறுறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வேகமா வாசிங்க. உபாகமம் 22:5 வேகமா வாசிங்க. வேகமா வாசிங்க. உபாகமம் 22:5. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. என்ன போடக்கூடாதா? சொல்லுங்க, என்ன போடக்கூடாதா? சத்தமா சொல்லுங்கள். என்ன போடக்கூடாது? சொல்லுங்க. ஆம்பளையினுடைய ட்ரெஸ்ஸை யார் போடக்கூடாது? பெண்கள் போடக்கூடாது. பெண்களுடைய உடைய யார் போடக்கூடாதா? சொல்லுங்க, ஆண்கள் போடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. ஆண்களோட உடைய பெண்கள் போடக்கூடாது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற வாலிப தம்பிக, வாலிப தங்கச்சிக இவங்களுடைய ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறாங்க, அவங்களுடைய பேண்ட் சட்டையை இவங்க போட்டுக்கிறாங்க. எப்படி மாறுது கேட்டா இது எப்படி இருக்குது? ஆனா வசனம் அதுல என்ன சொல்லி கொடுக்குது? வாசிங்களே. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஐயா அக்கா, நீங்க அழகா இருக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்றார் நீங்க அருவருப்பானவர்கள். எப்படியா? எப்படிப்பட்டவர்களா? சொல்லுங்க. நீங்க அருவருப்பானவங்க. ஆமா, அதுல ஒரு மலை ஒட்டி இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறப்போ பெண்களுடைய ட்ரெஸ் ஆண் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. பேண்டை போடுமா, சட்டையை போடுமா அப்படின்னு வாங்கி கொடுத்துறாதீங்க. ஆண்களுடைய பெண்களுடைய ட்ரெஸ் ஆண்களுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, இந்த மாதிரி சுடிதார் மாதிரி போட்டு பாரு, அப்படி பண்ணி இப்படி பண்ணு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. கேட்டா பேசன்னு சொல்லாதீங்க. என்ன கிடையாது? பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. என்ன சொல்லி கொடுக்குது? ஆம்பளைய ட்ரெஸ்ஸை பெண்கள் போடக்கூடாது, பெண்களுடைய உடையை என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. குடும்பம் அழகாக மாற வேண்டுமானால் சில விதமான காரியங்களை, மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நான் பேசுறப்போ என்னடா அப்படி பேசுறானே நீங்க நினைக்காதீங்க.
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சபையை தவிர வேற யாரும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உலகம் எப்படி வேணாலும் நடக்கலாங்க, ஆனால் சபைக்குள்ளே உள்ள நாம தப்பு செய்யும்போது நிச்சயமாய் தேவன் அதற்குரிய கேள்வியை நம்மகிட்ட என்ன செய்வார், கேட்பார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தேவன் அவர் அழகானவரா அசிங்கமானவரா? சொல்லுங்க, அவர் அழகானவரா? ஆனால் சிலுவை மரத்தில் எப்படி இருந்தார்? ஏசாயா 53:1-2 வேகமாக வாசிங்க. வேகமாக வாசிங்க, மணி ஆயிடுச்சு. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். நல்ல கவனிங்க. அவருக்கு அழகும் இல்லை. யாருக்கு அழகு இல்லை? சிலுவையில் இயேசு தொங்கினாரே, இயேசு கிறிஸ்து தொங்கினாரே, அவருக்கு என்ன இல்லை? அழகு இல்ல, சௌந்தரியமும் இல்லை. சௌந்தரியம் இல்ல. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவர் விரும்பத்தக்க ரூபமும் அவர்கிட்ட என்ன செய்யல. இப்ப அவர் எனக்குள்ள வர்றப்ப நான் எப்படி மாறிடுறேன்? அவர் அழகு இல்லாதவர் தாங்க. அவர் அவரை பார்க்கத்தக்கதான ரூபம் அவர்கிட்ட இல்லாதவர் தான். ஆனா சிலுவையில இருந்து ஜெயிச்சுட்டு இப்ப வெளியில வந்திருக்கிறாரு. அந்த தேவன் இப்ப எனக்குள்ள வர்றப்போ நான் யாரா மாறிடுறேன் அப்படின்னா, அழகுள்ள ஒரு பாத்திரமா நான் என்ன செஞ்சிடறேன், நான் மாறிடுறேன்னா. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்போ என்னை அழகுபடுத்துவதற்காகவே அவர் அலங்கோலமான சிலுவையை கையில எடுத்தாரு. என்னை அழகுபடுத்துவதற்காகவே அவர் சிலுவையில் அலங்கோலமான மனிதனாய் என்ன செய்வார், தொங்கினாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, என் உள்ளிந்திரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அழகுள்ளதாய் தோன்றணும். ஏன் குடும்பத்தில் ஒரு ஆளை ரட்சிப்புகளை கொண்டு வந்தார் தெரியுங்களா? ஏன் கொண்டு வந்தார்? குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நபர்களை, பிள்ளைகளை, மனைவியை, கணவரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து முழு குடும்பத்தையும் ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறார் ஃபர்ஸ்ட். ஆமே, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய நடத்தையை பார்ப்பாங்களா, நம்மளுடைய முகத்தோற்றத்தை பார்ப்பாங்களா? சொல்லுங்க, நடத்தையை பார்ப்பாங்கல்ல? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. நடத்தையை தான் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, முகத்தோற்றத்தை அல்ல. அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் வருது இந்த நேரத்தில் என்னென்னா, சர்ச்சு கட்டியிருந்த தருணம், கட்டிக்கிட்டு இருக்க அந்த ஞான ஸ்நான தொட்டி கட்டியிருந்தோம். அப்போ முதன்னு சர்ச்சுக்குள்ளே இருந்த நிலைகளில் முதன்னு இந்த சோப்பு ஒன்று வாங்கி உடம்புல போடுறதுக்காக, அது ஒரு சோப்பு, அந்த சோப்புடைய பேர் தெரில, கொஞ்சம் விலை உயர்ந்த சோப்புன்னு வச்சுக்கிறீங்களே. இந்த சோப்பை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அந்த இடத்துல திண்டில் நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ பசங்க நாங்கள் எல்லோரும் குளிச்சுக்கிட்டே இருந்தோம். நம்ம பாரதி இல்லை, பாரதி, அவன் சொன்னான், மச்சான் நான் அந்த சோப்பை போட்டுக்கிறவான்னு கேட்டான். அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சரி போட்டுக்கடான்னு சொன்னோம். நாங்கள் சொன்ன உடனே என்ன செஞ்சான், முதல்ல ஃபஸ்ட்டு போட்டான், மறுபடியும் தண்ணியை ஊற்றினான், மறுபடியும் 2வது போட்டான், மறுபடியும் தண்ணியை ஊற்றினான். 4வது தடவை 5வது தடவை போடுறப்போ, டேய் நீ என்ன தான் போட்டாலும் என்ன ஆக முடியாது, மண் என்ன ஆக முடியாது, கலர் ஆக முடியாது, தயவு செய்து என்ன செஞ்சிடாத, இதோட இன்னையோட சோப்பை என்ன செஞ்சிடாத, நீ கரைச்சிடாத அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம். ஆமே, அல்லேலூயா. நம்மளுடைய முகத்தில் போடுகிற இந்த சோப்பு நம்மளை என்ன செய்யப்படுத்துறது இல்லை, அழகுபடுத்துறது இல்லை. ஆமாவா இல்லைங்களா? ஃபேர் அண்ட் லவ்லி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கருப்பாக இருக்கிறவங்க எத்தனை பேர் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு சேப்பாக இருக்கிறாங்க? ஒருத்த கூட இல்லை. முகத்தில் போடுற இந்த பொருட்கள் நம்மளை அழகுபடுத்துறது இல்லவே இல்லை. அல்லேலூயா. தேவன் நிச்சயமாக நம்மளை அழகுபடுத்துவார். ஆமே. அந்த மலை மேலே உட்காந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டு கீழே இறங்கி வந்தாரே மோசே, அவருடைய முகத்தை பார்க்குறப்போ ஜனங்கள் எவ்வளவு பிரகாசத்தோடு பார்த்தாங்க. அல்லேலூயா. நம்மளுடைய முகம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது தான் உண்மையான ஒரு ஃபீட்டிப்பார். நீங்கள் டெய்லி உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்களேன், முகம் அழகுள்ளதான் என்ன செஞ்சிடும், மாறிடும். அல்லேலூயா. நீங்கள் சோப்பு எவ்வளவு நேரம் நீங்கள் போடுறீங்களோ, எவ்வளவு நேரம் உங்களை அழகுபடுத்துறீங்களோ, அதை விட அதிகமான நேரம் வேதத்தை வாசித்து அதை தியானம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை அழகுள்ள ஒரு சரீரமாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. எழுந்துருங்க, எழுந்துருங்க, அப்படியே ஜெபிப்போம். மீதமுள்ள காரியத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்துக்கொள்வோம். ஆமே. கர்த்தர் நல்லவர். எழுந்துருங்க. சொல்லுவோமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்,
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு. இயேசு, இயேசு. ஆண்டவர் இந்த நாள்ல உங்ககிட்ட என்னத்தை விரும்புறாருன்னா, உள்ள இருக்கிற இந்த இருதயத்துக்குள்ள கரையற்ற ஒரு மனிதனாய், கரையற்ற ஒரு மனுஷியாய் நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கே நீங்க வீட்டில் போய் செஞ்சு பாருங்க. ஒரு சின்ன மாற்றம் தான். என் மனைவிக்கு பிடிச்சது மாதிரி நான் எப்படி எல்லாம் வாழணும், என் கணவருக்கு பிடிச்சது மாதிரி நான் எப்படி எல்லாம் வாழணும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு உங்க குடும்பத்தில் உட்கார்ந்து பேசி பாருங்க. பிள்ளைகளிடத்துல கேட்டு பாருங்க. அவங்க ஏதாவது மாறணும்னு சொன்னாங்கன்னா, நான் அதில் நம்ம கோவப்படாம அதை மாற்றி கொள்வதற்கு நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அப்படியாப்பா நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு பாருங்க. நிச்சயமா குடும்பம் ஒரு அழகுள்ள குடும்பமா மாற ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் நம்ம குடும்பத்தை அழுக்குப்படுத்தி வச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் உள்ளிந்திரியங்கள் அழகாய் மாறுவதற்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் ஆண்டவரே தீர்மானங்களாக இந்த நேரத்தில் எடுக்கிறேன். என் கணவர் சந்தேகப்படும்படி, என் மனைவி சந்தேகப்படும்படி நான் எந்த காரியத்தை செய்ய மாட்டேன்ப்பா. நான் எந்த காரியத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சந்தேகப்படும்படி நான் பேசவும் மாட்டேன், சந்தேகப்படும்படி நான் நடக்கவும் மாட்டேன், நான் சந்தேகப்படவும் மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களே, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ள ஆண்டவரே ஆவிக்குரிய அன்பின் நிமித்தம் நாங்கள் இன்னும் பெருக்கங்களை கண்டடைய எங்களுக்கு உதவி செஞ்சிருங்க. ஆவிக்குரிய அன்பு எங்களுக்குள்ள இன்னும் வளருவதாக ஆண்டவரே. அப்படியே செய்கிறதற்காக மக்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கிருபையில் ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்குள்ள செயல்படட்டும். நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்துல இந்த திருவிருந்து நாட்கள்ல நாம் நிற்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை தூய்மையாக்குங்க, எங்களை சுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை சுத்தப்படுத்துங்கப்பா. நான் கரையற்ற ஒரு மகனா இருக்கணும், நான் கரையற்ற ஒரு மகளா இருக்கணும் ஆண்டவரே. எல்லாத்துலேயும் நான் உண்மையுள்ளவளா இருப்பேன். என் வீட்டில் உட்காந்து என் பிள்ளைகளிடத்துல, கணவரிடத்துல இந்தந்த உண்மையான காரியத்தை நான் மறைச்சு வச்சிருந்த காரியத்தை நான் சொல்லுவேன். வீட்டில் உள்ள காரியங்களை சொல்லுங்க, கடனை சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க. ஒளிவு மறைவு நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற கணவனுக்கு மனைவிக்கு வேண்டாம். ஒளிவு மறைவு வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம்பா, எனக்கு தந்த கணவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், நன்றி செலுத்துங்களேன். நன்றியப்பான்னு சொல்லுங்க, நன்றியப்பான்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்க. வீட்டில் உங்க மனைவி குழம்பு வச்சாங்கன்னா குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். அது 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 ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் வெளிப்படும். ஆமே, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களில் கூட நன்மையான காரியங்களை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள ஆமேன் ஒரு அழகான ஒரு குடும்பத்துக்குரிய வடிவமைப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவரே, இதை சொல்லுவதற்கு நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. உலகம் எப்படியோ சீரழிஞ்சு போச்சுப்பா. உலகம் ஆண்டவரே வேறு நிலைகளில் ஓடிக்கொண்டே இருக்குதுப்பா. சபைக்குள்ள இருக்கிறவங்க நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பம் அழகுள்ளதாய் மாறணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படுவதாகப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. என் குணத்தின் மூலமா என் குடும்பத்தை ஆண்டவரே கர்த்தர் பட்சமாய் திருப்புவேன்பா. என் குணத்தின் மூலமா ஆண்டவரே என் குடும்பத்தையே ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவேன் ஆண்டவரே. அப்படி ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் சமூகத்தில் எடுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படியே